ஆம், தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 இப்போ அந்த ஷோ நடந்துட்டுருக்கு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்க வந்து டிடிஎஃப் அதாவது டிக்கெட் டு ஃபினாலே வந்து வின் பண்ணுறதுக்காக டாஸ்க்லாம் வந்து டெய்லி வந்து விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்குன்னா பிக் பாஸ் டீம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு இது வந்து எப்படி இது கன்வே பண்ணுறது இல்லை எப்படி இது வந்து இது பண்ணுறது எனக்கு தெரியல. பிக் பாஸ் டீமுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். டாஸ்க் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. பட் அது டாஸ்க் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சேஃப்டி கொடுக்கும்ன்றது வந்து தெரியல. ஏன்னா இப்போ வந்து இந்த அந்த இந்த ம டென்ஷன் ஆகுது எனக்கு. இந்த எந்த இது இல்லை ட்ரம் தானே அது ட்ரம் கொடுத்து ஒரு டாஸ்க் இப்போ கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மஞ்சுரை விழுந்தாங்க. அவங்களுக்கு விழுந்த போது அந்த ஸ்டோக் மாதிரி ஸ்டோக்கில் சாரி அந்த ட்ரம் போய் அவங்களோட தொண்டையில் குத்தி அவங்களுக்கு இரும்பிகிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்லோப்பே வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அது கொஞ்சம் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாகவே அந்த கிரவுண்ட் அந்த கார்டன் ஃபுல்லாகவே ஒரு டாஸ்க் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இட் வில் பி குட் இல்லைங்களா? அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வந்து அருணும் விஷாலும் வந்து செம்ம அப்படியே போய் இப்படி விழுறாங்க. இவர் விஷால் வந்து பிளாங்க் அவுட். அவர் ஏன் இந்த மாதிரி டாஸ்க்கு கொடுக்கலாம்? இந்த மாதிரியா கொடுப்பீங்க டாஸ்க்கு? உள்ள விளையாடுறவங்க எல்லாரும் யாருங்க? எல்லாரும் கண்டஸ்டன்ஸு எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, என்னதான் ஃபேம் ஆகிறாங்க, என்னதான் எதுவாக இருந்தாலுமே ஏன் இப்படியாங்க கொடுப்பீங்க? யாருங்க இந்த கேமை வந்து இது பண்ணது? இந்த ஐடியாலாம் இது பண்ணது? ஓகே, உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு வந்து இது பண்ணலாம். இது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல இதில் இது பண்ணலாம். இந்த மாதிரி வந்து எந்த ஒரு சேஃப்டி செக்யூர் இல்லாமல் எப்படி நான் லைவ் பார்த்துட்டே தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். 2 பேருமே விஷால் பிளாங்க் அவுட்டு. இந்த மாதிரி அங்கே கொடுப்பீங்க நீங்கள் வெளியே டாஸ்கெல்லாம்? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு பார்த்து இது ஒரு இதுவாக கொடுக்க மாட்டீங்களா? உள்ள எல்லாம் என்னங்க இது புரியல எனக்கு. இப்படியாங்க நீங்கள் கொடுப்பீங்க ஒரு டாஸ்க்கு? உள்ள மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவரை. பிளாங்க் அவுட். அருணுக்கும் செம்மடி. ஏன்னா தலைகள் அடிப்படுதுன்னா என்னங்க ஆகுறது? ஃபஸ்ட்டு அந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு விழுந்தது வந்து சௌந்தர்யா தான். விழுந்த போதே அடி கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஹெல்மெட் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். இல்லைனா அந்த ரவுண்டு இருக்குது பாருங்க, அந்த மக்கு, அந்த பக்கெட்டா, அது என்னது அது ட்ரம்மு, அதில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த சுற்றி வந்து இதுவாக இருக்குது. அது சுற்றி ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது தடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ஹெல்மெட் கொடுத்துருக்கலாங்க. அடி அவங்களுக்கு இவங்களுக்கும் அடி, யார் சௌந்தர்யாவுக்கும் அடி, பின்மண்டை அடி மீன்ஸ் இடிச்சுக்கிட்டாங்க கீழே விழுந்து. இப்போ மஞ்சுரை வந்து இங்கே கழுத்தில், அருணும் விஷாலும் அப்படி இப்படி விழுறாங்க. விழுந்து விஷால் வந்து இது என்ன சொல்கிறது, மயக்கம் வந்துருச்சு அவருக்கு. என்னங்க ஒரு சின்ன அந்த ஸ்லோப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. என்னங்க ஸ்லோப் எப்படிங்க? ஏங்க ஒரு கார்டன் வைக்கிறீங்க, அங்கே ஒரு கார்டனில் வந்து ஸ்லோப் அப்படியே அங்கே இருக்கும். அங்கே பாருங்கள் இப்படி தூக்கலாக இருக்குங்க. என்னங்க எல்லா இதுலேயுமே வந்து சேஃப்டிக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லைங்க. என்னங்க சேஃப்டி பார்த்து வச்சுருக்காங்க அங்கே? ஏங்க ஒரு விபத்து, ஒரு உயிர் போய் இல்லை பெரிய ஆபத்து ஆன பிறகு தான் ஏதாவது நம்மளுக்கு வந்து நடக்கணுமா? இதெல்லாம் சின்ன விஷயங்க. எல்லாரும் தவறு பண்ணுறது எல்லாருக்கும் இயல்பு தான், அது இல்லைன்னு சொல்லலை. இது கண்ணுக்கு பாருங்க அடிங்க, பாருங்க அவர் பாருங்க அடிங்க, செம்ம அடிங்க அவருக்கு. லைவ் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் லைவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேங்க. பாருங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு நீங்க எல்லாரும் வரமாதான் இருக்கும், எனக்கு அவங்க எல்லாரும் வரமாதான் இருக்கும். அவங்க உங்களுக்கு என்ன கேம் போடுறோம் அந்த கேம் விளையாடுங்க. அந்த எல்லாருக்கும் அப்படி தெரியறப்போ அது மொத்தமாவே சேர்ந்து அப்படிதான் தெரியுது. நான் லைவ்லயே காட்டுறேன். யாருக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். அவங்கவுங்க கேமை அவங்கவுங்க விளையாடுங்க, முடிஞ்சு போச்சு.
பவி கேட்டா நான் பவி கிட்ட பேசுறேன். அதான் அதை போய் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு ஜாக் நீ தான் ஆடிட்டு இருக்க நான் என்ன பண்றேன்னு கேட்டா எனக்கு தெரியும். நீங்க சொல்ல பாயிண்ட் கேட்டேன். நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் கேட்க ஒன்று ஒன்று தான். என்ன வேணால் வைங்க, என்ன டாஸ்க் வேணால் வைங்க, என்ன வேணால் வைங்க. அது வந்து ஒரு ஒரு காம்படிஷன். சேஃப்டியாக பண்ணுங்க. அங்கே தூக்கலாக இருக்குங்க. அது சரிசம் இல்லைனா அந்த ஏரியா வந்து டிஸ்ட்ரிக்டட் ஏரியா சொல்லிட்டு அந்த பக்கம் மட்டும் விளையாடி இருக்கணும். அதனால தான் விழுந்தாங்க மஞ்சிரை. ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்ணுறது? அவர் அந்த அந்த இடத்துல அப்படியே இப்படி விழுந்தார். தலையில் கில்ல அடிபடுதுன்னா என்னங்க பண்ணுறது? ஏங்க யாருங்க இந்த மாதிரிலாம் டாஸ்க்லாம் யாருங்க இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறது? இப்படியாங்க கொடுப்பீங்க? ஒரு கொடுங்க தப்பு இல்லை. அதுக்கான சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல், சேஃப்டி இது இல்லாமல் ஹெல்மெட் கொடுத்துருக்கணுங்க. எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுத்துருக்கணுங்க. என்னங்க எப்படி போட்டு வச்சுருக்கீங்க நீங்கள்? ஏங்க நான் ஒரு பப்ளிக்குங்க. நான் எனக்கே பதறுதுங்க. விழும் போது தான் எனக்கு அப்படியே நான் இன்னும் எங்கள் வீட்டாளுங்களோ அது எப்படி, அது இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் எப்படி பதறுவாங்க அங்கே பார்க்குறவங்க? ஒரு பண்ணுறீங்க, ஒரு சேஃப்டி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்க. அங்கே ஒரு ஹெல்மெட் ஏங்க, இது எவ்வளோ ரிஸ்க்கான கேமுங்க இது. ஹெல்மெட் கொடுக்குறதுக்கு என்னங்க உங்களுக்கு? எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குறதுக்கு நாங்கள் நீங்கள் என்னத்த பண்ணுறது? நம்ம பேசி இப்போ ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது நம்மளுக்கு. யார் இந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க்கு ஓகே அது க்ரியேட் பண்ணுறீங்க. அது ஒரு சேஃப்டி இது இருக்கா? அது மெஷர்மெண்ட் இருக்கா? அதில் சேஃப்டி இது இருக்கா? அது ஸ்லோப்பு பாருங்கள். ஸ்லோப்பு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் தூக்கிட்டு இருக்கு. அதனால தான் மஞ்சரை விழுந்தாங்க.